வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 41 7 செக்மெண்ட் பிசிடி கவுண்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த 7 செக்மெண்ட் கான்செப்ட் எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா 1903, அதாவது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர்ஸை நார்மலாக எழுதாமல் அது வந்து ஒரு 7 துண்டுகளை வச்சு 7 ஸ்மால் பீஸ் ஆஃப் இதை வச்சு அந்த நம்பர்ஸை உருவாக்குறது, அந்த மாதிரி கான்செப்டை பயன்படுத்தினாங்க. நிறைய அந்த காலங்களில் கிரிக்கெட் மேட்சஸ்ல எல்லாமே ஸ்கோர் போர்டு எல்லாமே இந்த மாதிரி 7 செக்மெண்ட்டை வச்சு டிஸ்பிளே பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய லெவலுக்கு பரவாயில்ல. எப்போ 1970களில் எல்இடிஸ் வர ஆரம்பிச்சதோ அப்புறம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் அந்த கான்செப்டில் எல்இடி டிஸ்பிளேஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு எல்இடி டிஸ்பிளேயை தான், இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை தான் இந்த வீடியோவில் பயன்படுத்தி ஒரு பைனரி கோடட் டெசிமல் கவுண்டரை நம்ம ஒயரிங் பண்ண போகிறோம். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அந்த 7 துண்டுகளுக்கும் ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், ABCDEFG. ஸோ 7 துண்டுக்கும் 7 நேம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 8ங்கிற அந்த முழு எழுத்தை 7 துண்டாக இப்போ பிரித்த மாதிரி இருக்குது. டாட் பாயிண்டை DP அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம 0 to 9 அந்த எல்லா நம்பர்ஸுமே உருவாக்கிக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இந்த துண்டுகளை பயன்படுத்தி நம்ம உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அப்படி தான் இந்த கவுண்டரும் ஒர்க் பண்ண போகுது. இந்த கவுண்டரு எப்படி அப்படிங்கிறத அதனுடைய டயக்ராமை நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பார்த்துட்டோம். அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து 2 டைப்பில் இருக்குது. காமன் ஆனோட், காமன் கேத்தோட். அதாவது அந்த 7 எல்இடியும் அந்த ஆனோட காமன் பண்ணி அதுக்கு ஒரே ஒரு பவர் சப்ளை 5 வோல்ட் கொடுத்துருவாங்க. கேத்தோடு வந்து அந்த டிரைவர் வழியாக சப்ளை வர மாதிரி இருக்கும். அது வந்து காமன் ஆனோட டைப்பு. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது காமன் கேத்தோட டைப். நம்ம இந்த வீடியோவில் பயன்படுத்தி இருக்கிறது காமன் ஆனோட டைப்னு வச்சுருங்க. அதனால தான் அந்த 2 டிஸ்பிளேக்கும் 2 பவர் சப்ளை தனியாக நம்ம கொடுத்துட்டோம். 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இந்த 2 டிஸ்பிளேயில் ரைட் சைடில் இருக்கிறது LSB, லெஃப்ட் சைடில் இருக்கிறது MSB. டெசிமல் டிஜிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி LSB ரைட் சைட்லையும் MSB லெஃப்ட் சைட்லையும் இருக்குது. இப்போ அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை இந்த படத்தில் பாருங்கள், ஒரு நார்மலாக ஒரு கேட் ஐசிஸை பயன்படுத்தி 4 பிட் பைனரியிலிருந்து ஒரு 7 செக்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னா இவ்வளோ பெரிய சர்க்கியூட் தேவைப்படுது. அது எல்லாத்தையும் காம்பேக்ட் பண்ணி ஐசி ஃபார்ம்லே இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் அதே போல் உள்ள ஒரு ஐசியை தான் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது 74LS246 அப்படிங்கிற ஐசி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஐசியை பயன்படுத்தி அதனுடைய அவுட்புட்டில் 7 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர், அதாவது கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்ஸை கொடுத்து இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மேலே MSB, கீழே LSBக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த 74LS246ங்கிற ஐசியுடைய பின் அவுட்ஸை நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நம்ம இப்போ இந்த படத்தில் பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 பின் ஐசி. 16 பின் நம்பர் வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்டு, பின் நம்பர் 8 வந்து கிரவுண்டு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ABCDன்னு 4 இன்புட் இருக்குது. அந்த 4மே அதுக்கு வரக்கூடிய பைனரி கோடட் டெசிமல் இன்புட்ஸ்னு வச்சுடுங்க. இந்த இன்புட்ஸுக்கு தவிர மீதம் ஒரு 3 இன்புட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா LT, அதாவது லேம்ப் டெஸ்ட்டு, அப்புறம் BI பிளாங்கிங் இன்புட்டு, அப்புறம் RBI ரிப்பிள் பிளாங்கிங் இன்புட் அப்படின்னு 3 இன்புட்ஸ் இருக்குது. LTங்கிறது லேம்ப் டெஸ்ட்டு, அந்த எல்இடிஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக பயன்படுத்துறது. அதை வந்து பெரும்பாலும் அந்த கவுண்டரை ஸ்டார்ட் அப் பண்ணுறப்ப அந்த லேம்ப் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பவர் ஆன் பண்ணுறவங்க யாரோ அவங்க அந்த எல்லா எல்இடியும் ஒன்று போல் ஒர்க் பண்ணுதான்னு ஜஸ்ட் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்த 2 பின் வந்து BOங்கிறது பிளிங்கிங் அவுட்புட். அதுக்கு அடுத்தால அந்த ரிப்பிள் பிளிங்கிங் இன்புட், அடுத்தால ரிப்பிள் பிளிங்கிங் அவுட்புட். அந்த 2 எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா அந்த லீடிங் ஜீரோஸ் அண்டு ட்ரைலிங் ஜீரோஸ். லீடிங் ஜீரோஸ் அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஜீரோஸு. ட்ரைலிங் ஜீரோஸ் வந்து பின்னாடி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தால் இருக்கிற ஜீரோஸ்.
அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கவுண்டரில் எல்லா இன்புட்டையுமே நம்ம ஹைன்னு வைக்க போகிறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் இதையும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. அடுத்தால ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே மேலே கோடு போட்டிருக்கு. மேலே அந்த கோடு இருந்தால் என்ன அர்த்தம்னா ஆக்டிவ் லோன்னு அர்த்தம். அதாவது அதில் லோ சிக்னல் போகிறப்ப ஆக்டிவான சிக்னல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அதை பயன்படுத்தி நம்ம காமன் ஆனோடு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேங்கிறதுனால இதில் போகக்கூடிய லோ சிக்னல் மூலமாக அந்த டிஸ்பிளே நார்மலாக ஒர்க் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே டிரைவர் ஐசி ஒர்க் பண்ணுது. அடுத்தது நம்ம அந்த பிசிடி கவுண்டர் ஐசியை பார்க்க போகிறோம். இந்த ஐசி வந்து 74HC390ங்கிற ஐசி. இது வந்து இதுவும் அதே மாதிரி ஒரு 16 பின் ஐசி தான். இந்த ஐசியில் 2 இண்டிபெண்ட் கவுண்டர்ஸ் இருக்குது. கவுண்டர் ஏ, கவுண்டர் பி. மேலே பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஏஏன்னு போட்டிருப்பாங்க எல்லாமே, அது கவுண்டர் ஏ. கீழே பிபிபிபின்னு அந்த சஃபிக்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து கவுண்டர் பின்னு அர்த்தம். அதனுடைய பின் அவுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இந்த பின் அவுட்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே ஏ, கவுண்டர் ஏ இருக்குது, கீழே வந்து கிரவுண்ட் பின் இருக்குது. ரைட் சைடு எல்லாமே கவுண்டர் பி, மேலே வந்து பாசிட்டிவ் பின் இருக்குது. 16 பின் ஐசி. இதில் கவுண்டர் ஏல பார்த்தீங்கன்னா 2 கிளாக் இருக்குது. C1A அப்புறம் C2A, பின் நம்பர் 1 and 4. அதுக்கப்புறம் RA அப்படிங்கிறது என்ன இன்புட்னா ரீசெட் இன்புட். இந்த பின் ஹையில் இருக்கிறப்ப அவுட்புட் வந்து 0ல் இருக்கும், ரீசெட்டில் இருக்கும், அவுட்புட் கவுண்ட் ஆகாது. அடுத்தால அது தவிர QAA, QBA, QCA, QDAன்னு 4 அவுட்புட் இருக்குது, பைனரி அவுட்புட். இதில் QAAங்கிறது வந்து LSB, QDAங்கிறது MSB. இது வந்து 9 வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு அப்புறம் திருப்பி 0க்கு வரும். ஸோ இது வந்து பைனரி கோடட் டெசிமல். இப்போ அதனுடைய சர்க்கியூட்டில் முக்கியமான ஒயரிங் என்னங்கிறத காமிச்சிடறேன். கிளாக் வந்து பாருங்கள், இந்த லெஃப்டில் கிளாக் வந்து நம்ம பிங்கிற கவுண்டரை LSBக்கும் ஏங்கிற கவுண்டரை MSBக்கும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ C1Bயில் வந்து கிளாக்கை கொடுத்துட்டோம். அந்த QABயில் வரக்கூடிய அந்த LSBயில் வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து C2Bங்கிற கிளாக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலம் இந்த கிளாக் வந்து இந்த கவுண்டர் வந்து பைனரி மோடில் பைனரி கோடட் டெசிமலுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அதில் இந்த பியிலேருந்து வரக்கூடிய பியுடைய MSB, அதாவது QDB அப்படிங்கிற பின்லேருந்து அவுட்புட்டை எடுத்து அந்த MSB கவுண்டருடைய கிளாக் 1 C1Aக்கு கொடுத்துருக்கோம். அதே QAA அப்படிங்கிற அதனுடைய LSB அவுட்புட்டை எடுத்து C2Aங்கிற கவுண்டருக்கு, C2Aங்கிற கிளாக் டெர்மினலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக இந்த 2 கவுண்டருமே என்ன பண்ணோம்னா பைனரி கோடட் டெசிமல் மோடில் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 74LS246ல் அந்த BI, RBI, LT எல்லாத்தையுமே ஹையில் கொடுத்துட்டோம். கீழே உள்ளதுலேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கு வந்து நம்ம 220 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வழியாக ஒயரிங் பண்ணியிருக்கோம். கீழே உள்ளதும் அதே மாதிரி தான். 2 டிஸ்பிளே நம்ம ஒயரிங் பண்ணியாச்சு. காமன் ஆனோடுங்கிறதுனால 2உடைய காமன் பாயிண்ட்டுக்கும் பாசிட்டிவ் சப்ளையை நம்ம கொடுத்துட்டோம். இந்த கவுண்டரில் பாருங்கள் ரீசெட் பின் நம்ம பார்த்தோம். அந்த ரீசெட் பின் வந்து RA, RB, அந்த 2 ரீசெட் பின்னையும் ஒரு ரீசெட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த கவுண்டர் ரீசெட் பண்ணால் இதை ஹை பண்ணால், ஆக்டிவ் ஹை பண்ணால் கவுண்டர் வந்து ரீசெட் ஆகும். அதுவும் ரன்னிங்கில் எப்படி ரீசெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கவுண்டருக்கு சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கவுண்டரை சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதான் அந்த ஒயரிங். இதில் வந்து ரீசெட் ஆனில் இருக்குது, அதனால் அங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ரீசெட்டை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோடனே கவுண்டர் கவுண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளாக் கொடுத்துருக்கோம். அந்த கிளாக் வழியாக அந்த கவுண்டர் வந்து பைனரி கோடட் டெசிமல் மோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த கவுண்டருக்கு இந்த ஐசி வழியாக ஒர்க் பண்ணுது. இப்போ கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறோம். அப்படியே கவுண்டிங் அப்படியே நின்றுருச்சு. 72னா 72 நின்றுருச்சு. இப்போ திருப்பி கிளாக் ஆன் பண்ணோடனே கவுண்டர் ஓடி 99 வந்தோடனே திருப்பி 0 வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கவுண்டர் ஓடிட்டு இருக்கிறப்ப நம்ம ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணால் என்ன நம்பரில் ஓடினாலும் 00ன்னு வந்துடும். திருப்பி ரீசெட் எடுத்தால் பழையபடிக்கு அது கவுண்ட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் 7 செக்மெண்ட் பிசிடி கவுண்டர் ஒர்க் பண்ணும்.
இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு 7 செக்மெண்ட் பிசிடி கவுண்டரை பற்றி நம்ம அது எப்படி ஒர்க் பண்ணும், அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதனுடைய ஒயரிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.